ப்ரீ மார்க்கெட் அனலைசஸில் நம்ம ஃபஸ்ட்டு எஃப்ஐஐ டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் போட்டுருக்கோம். எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4227 crores வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. டொமஸ்டிக் டிஐஐ வந்து பார்த்திங்கன்னா 820 crores வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெண்டில் செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரைடே எஃப்ஐஐ டிஐ ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸப்ட் டிஐ தவிர ஒரு பேரிஷ் மூமெண்ட்டை தான் நமக்கு அது காட்டுது. நம்ம இப்போ ஸ்க்ரீனில் நிஃப்டி 50 சார்ட்டை பார்த்துட்ருக்கோம். நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா 24,100 அண்ட் 24,200 அண்ட் 24,300 இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 23,900 23,800 28,700 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேரிஷ் ஹேண்டிஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அதாவது பெல்ட் ஹோல்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி இது பேரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது டே சார்ட்டில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு 24,000 ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷனில் அது இருக்குது. நிஃப்டி 50 வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி ஸ்டாண்டிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து லாங் அப்பர் அண்ட் லோயர் ஷேடோஸில் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது அமங் த ட்ரேடர்ஸ் வந்து இன்டெசிஷன்ஸில் தான் இது காட்டுது. அதாவது என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட் ஆக்ஷனில் வச்சு தான் நம்ம பார்க்க முடியாது. ஃப்ரைடே வந்து இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.44% வந்து ஃபால் ஆச்சு. அது வந்து ஃபால் ஆகி 1.3.54 30.54 அப்படின்றத வந்து சஸ்டைன் ஆகுது. ஸோ இது இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸுங்கிறது ஒரு ஃபியர் இண்டெக்ஸ். இதனுடைய மூவ்மெண்ட் அப்பில் இருந்ததுன்னா நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் இருக்கும். ஸோ இன்றைக்கி இதனுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை காட்டுது. மேபி மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குளோபல் கியூ பார்த்துட்ருக்கோம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே உங்களுக்கு வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 94 பாயிண்ட்ஸ் வந்து எபோவ் ஓப்பன் ஆகிட்டு 0.15% இருக்குது. ஆனால் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டில் 101.62% -0.24% வந்து சேஞ்சஸ் இருக்குது. நாஸ்டாக் வந்து க்ரீனில் இருக்குது. S&P 500 வந்து க்ரீனில் இருக்குது. அது சைனா மார்க்கெட் ஆங்கிள் நிக்கி, ஜப்பான் மார்க்கெட் நிக்கி, சொசோபி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் நமக்கு காட்டிட்டு இருக்கு. இப்போ கரன்சி மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் ட்ரேட் ஆகுது. இந்தியன் க்ரீனில் ட்ரேட்னா இந்தியன் ருப்பீஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லது. இப்போது ஏடிஆர் ஜிடிஆர் மார்க்கெட் பார்க்குறோம். இதில் ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேங்க் ஏரியாஸ் எல்லாமே ரெகுலர் ட்ரேட் ஆகுது. ஐடி ஏரியாஸ் வந்து லைட்டாக க்ரீனில். பட் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் ஏடிஆர் ஜிடிஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மார்க்கெட் வந்து பேரிஷ் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுது. பாண்ட் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 10-year பாண்ட் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. யூஎஸ் 10-year பாண்டு க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூகே தெர் இஸ் நோ சேஞ்ச் க்ரீன். மோஸ்ட் பாண்ட் மார்க்கெட் வந்து எல்லாமே க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு. ஸ்டாக் டு வாட்ச் அப்படின்ற செக்மெண்ட்டில் பார்க்கும்போது டாபர் இந்தியா, ஆர்பிஎன்எல், பேங்க் ஆஃப் பரோடா, வேதாந்தா, ஜிஎஸ்டபிள்யூ எனர்ஜி, பிரின்சி என்டர்பிரைசஸ், பிஏஎஸ்எஃப் இந்தியா, மேரிகோ, பேங்க் ஆஃப் இந்தியா, தனலட்சுமி பேங்க், டிஎக்ஸ் சிஸ்டம், விகாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இன்கா பேங்க், ஜிஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, இண்டஸ்ட்மெண்ட் கியூ, ஆர்பிஜி லைஃப் சயின்ஸு, கோடாக் மகேந்திரா பேங்க், டீப் இண்டஸ்ட்ரி, மகேந்திரா ஃபினான்சியல் சர்வீஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எல்ஐடி ஃபினான்ஸ், அசாத் இன்ஜினியரிங், ஆந்திரா பேப்பர்ஸ், நசார் ஸ்டைல் ரீட்டைல், நசாரா டெக்னாலஜி, HDFC பேங்க், என்டிசிபி, கேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே ஓரளவுக்கு B6 ஸ்டாக்ஸ். அது இன்றைக்கி மார்க்கெட்டை ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிசிஷனஸ் இருக்கும். மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஸோ இது இன்டர்டே பிளேயர்ஸ் கேன் பிளே தட். As per my conclusion of this pre-market analysis, according to liquidity and global view, as per other parameters, the market வந்து bullish-ஆக 50 மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஒரு 92 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.